அவர்களை குறை சொல்லுவதில் எந்த அர்த்தமும் இல்லை பத்மா. எனக்கு குழந்தை இல்லை என்பது நிதர்சனமான உண்மைதானே. நான் அங்கு வந்தால் அந்த பாலகனுக்கு திருஷ்டிப்படலாம் என அவர்கள் எண்ணி இருக்கலாம். நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை பற்றி இனி பேச வேண்டாம் பத்மா. அந்த குழந்தைக்காக இந்த பெருமாளிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். நீ சென்று விட்டு வா. என்னை மன்னித்து விடு அம்புஜம். உன்னை அழைக்கவில்லை என்பது தெரியாது. சேர்ந்து செல்லலாமே என்றுதான் வந்தேன். ஆனால் அது மனதை வருந்த செய்துவிட்டது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீ வருந்தாதே. விரைவில் உனக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும். அந்த கண்ணன் உன்னை கைவிட மாட்டார். நான் வருகிறேன். அம்புஜம், ஏன் இப்பொழுது விசனம் கொள்கிறாய்? அவர்கள் தரப்பில் அவர்கள் செய்தது நியாயமாக தோன்றலாம். உன் மனதில் இருக்கும் துயரம் அடியேன் அறியாததல்ல. இதையெல்லாம் பெரிதுபடுத்தாதே, பொருட்படுத்தாதே. சுவாமி, என்னை பற்றி நீங்கள் அறியாதது ஒன்றும் இல்லை. நம் குறையை பற்றி நான் பெரிதாக நினைத்துக் கொள்வதில்லை. இருப்பினும் அதை மற்றவர்கள் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ நினைவுபடுத்தும் பொழுது என் மனம் பேதலிக்கிறது. என்னை அறியாமல் கண்ணீர் வடிகிறது. வாழ்க்கையின் ஆதார ஸ்ருதியே சந்ததிகள் தானே. நமக்கு மட்டும் ஏன் அந்த கடாட்சம் கிடைக்கவில்லை? அந்த ரங்கநாயகியும் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் தான் இருந்தாள். ஜாதகத்தை பார்த்ததில் ஏதோ தோஷம் இருப்பதாகவும் அதற்குண்டான பரிகாரம் செய்ததில் தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். முன் ஜென்மத்தில் செய்த பாவ செயல்களால் தோஷம் ஏற்பட வாய்ப்புண்டு. சுவாமி, அது என்ன என்று அலசி ஆராய்ந்து நாமும் ஜோதிடரிடம் நம் ஜாதகத்தை காண்பித்து. அம்புஜவல்லி, முதலாவதாக ஜோதிடம் மூலமாக எதிர்காலத்தை அறிந்து கொள்வதோ முந்தைய காலத்தில் நடந்ததை தெரிந்து கொள்ள முற்படுவதோ வைணவர்களின் கோட்பாட்டுக்கு மாறுபட்டதாகும். ஜோதிடத்தின் மூலம் பலாபலன்களை எதிர்பார்ப்பதும் தவறு. இதனால் ஜோதிடத்தையும் ஜாதகத்தையும் அடியேன் குறை கூறுவதாக எண்ண வேண்டாம். ஜோதிட சாஸ்திரம் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவையே. ஆனால் அவை தர்மத்தை அனுஷ்டிக்கவும் சத் விஷயங்களை குறித்த நேரத்தில் செய்வதற்காகவும் அறிய பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர நம் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் நாட்டம் செலுத்துவது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் லட்சணம் இல்லை. கர்மத்தை பக்தியால் துளைக்க வேண்டுமே தவிர ஆருடத்தால் அலச முயற்சிக்க கூடாது. அம்புஜவல்லி, எல்லாமே நமது கர்மாவின் பிரதிபலிப்புத்தான். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் செய்த நன்மை தீமைகளின் பலனைத்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம். அந்த கர்மாவை கரைய வைக்கும் சக்தி அந்த வைகுண்ட நாதரிடம் மட்டுமே உள்ளது. ஆதலால் அவனிடம் முறையிடுவதுதான் இதற்கு ஒரே தீர்வு. சுவாமி, நீங்கள் சொல்வதெல்லாம் என் மதிக்கு எட்டினாலும் மனதிற்கு ஒவ்வாமல் இருக்கிறதே. அதற்கு நம் மனதை நாம் தான் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். பகவானின் பாத கமலத்தில் நம்மை சமர்ப்பித்து அவனிடத்தில் சரணாகதி அடைவதுதான் நாம் செய்த அனைத்து கர்ம வினைகளுக்கும் ஒரே தீர்வு. வேறொன்றும் கூறுகிறேன். பெருமாளை சேவிப்பதில் பல பாவங்கள் உள்ளன. உதாரணத்திற்கு தாசியம், சக்கியம், வாத்சல்யம், மாதுரியம் என சொல்லலாம். தாசிய பாவத்திற்கு உதாரணமாக திகழ்பவர் அனுமான். பகவானுக்கு தாசானு தாசனாக இருந்து சேவை புரிந்தாரே. சக்கிய பாவத்திற்கு உதாரணம் அர்ஜுனன். அந்த பரந்தாமனுக்கே நண்பனாக இருந்து பல பராக்கிரமங்களை புரிந்தாரே. வாத்சல்ய பாவத்திற்கு உதாரணம் அந்த பகவானையே மைந்தனாக ஏற்று தன் வாழ்வையே அவனுக்கு சேவை செய்வதில் சந்தோஷமடைந்தாலே தாய் யசோதா. மாதுரிய பாவத்திற்கு உதாரணம் கண்ணனை கடவுளாக நினைக்காமல் நாயகனாக பாவித்து உடல், பொருள், ஆவி என்று அனைத்தையும்
அவனுக்கே அர்ப்பணித்தார்களே இடையர்குல கோபிகள். இதில் நீ இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டியது தாய் யசோதையின் வாத்சல்ய பாவம். ஆதலால் கண்ணனையே ஒரு குழந்தையாக வாத்சல்ய பாவத்துடன் பார். பின்பு குழந்தை இல்லை என்ற ஏக்கமே உன் மனதிலிருந்து விலகிவிடும். இதைவிட ஒரு மேலான நிலை ஒருவருக்கும் ஏற்படாது. கடவுளே குழந்தையாக இருப்பது பெரும் பாக்கியம் அல்லவா? அதன் பொருட்டுதான் நமக்கு சந்தான பாக்கியம் இல்லையோ என்ற எண்ணமும் அடியேனுக்கு தோன்றுகிறது. யார் யாருக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதனை அவன் அறிவான். அவனிடம் உன்னை ஒப்படைத்துவிடு. மனதை பக்குவப்படுத்திக் கொள். கண்ணன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வான். ராமானுஜர் இடைவேளைக்கு பிறகு. ராமானுஜர் தொடர்கிறது. நீங்கள் போய் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? நாம் வேலையை நாம் தானே செய்ய வேண்டும். வசதி இருக்கிறது, பணியாட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யட்டும் என்று இருந்தால் நாம் சோம்பேறிகளாகி விடுவோம். இப்பொழுது நீ இதை பார்த்தால் நாளை எங்கு தூசியை பார்த்தாலும் அதை உடனே சுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். சுத்தம் சோறு போடும் என்பது மட்டுமில்லை, சுத்தம் சுகாதாரத்திற்கும் அவசியமானது. எசமான், உங்கள் மூலம் அனுதினமும் ஏதாவது கற்றுக்கொண்டே இருக்கிறேன். சிலருக்கு கற்றுக் கொடுக்கிறேன், சிலரிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எசமா, பாருங்கள், நான் கூறியது போல் செங்கோடனை கையோடு அழைத்து வந்திருக்கிறேன். வெளியே இருக்கிறார். அப்படியா? நீ சென்று செங்கோடனை இங்கு அனுப்பிவிட்டு உனது மற்ற பணிகளை கவனி. சரிங்க எசமா. சரி, நீயும் சென்று உன் மற்ற பணிகளை கவனி. ஆகட்டும் எசமா. வணக்கம் எஜமான். வா செங்கோடா. எஜமான், தாங்கள் அழைத்ததாக கணக்கு பிள்ளை கூறினார். அதுதான் ஓடோடி வந்து விட்டேன். இந்தாருங்கள். என்ன இது? பெரியவர்களை சந்திக்க செல்லும் பொழுது பழத்துடன் செல்ல வேண்டும் என்பார்கள். அதுதான் சில பழங்களை கொண்டு வந்தேன். அடியனுக்கு பழம் கொடுக்கிறாய், மற்றவர்களுக்கோ பணம் கொடுக்கிறாய், அதுவும் வட்டியில். அந்த பணத்தில் வாங்கிய பழம் தானே இது? அது உன்னிடமே இருக்கட்டும். சரி, அதெல்லாம் போகட்டும். நீ எப்படி இருக்கிறாய்? ஏதோ தங்கள் ஆசீர்வாதம். என் ஆசீர்வாதமா? வியாபாரம் செய்து பொருளீட்டுவதே ஒருவித பாவம் என்று எண்ணுபவன் நான். நீயோ வட்டிக்கு பணம் கொடுத்து அதையே ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறாய். அது அதீத பாவம். அதில் என்னையும் பங்கெடுக்க சொல்கிறாயே? ஏதோ எனக்கு தெரிந்ததை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இருக்கிறதே. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதைப்போல் மற்றவர்களுக்கும் குடும்பம் உண்டு, குழந்தை உண்டு, கடமை உண்டு என்பதை நீ உணர வேண்டாமா? நிஜமா? தாங்கள் சொல்வது எனக்கு புலப்படவில்லையே. நான் நியாயமான முறையில் தானே வட்டி வாங்கி கொண்டிருக்கிறேன். வட்டி வாங்குவதே தவறு, இதில் நியாயமான முறை வேறா? உன்னை பற்றி நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் மிகவும் உறுத்தலாக இருக்கிறது. வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டால் அவர்களை கடுமையாக எச்சரிக்கிறாயாமே, ஏசுகிறாய் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அபாண்டம், அபாண்டம். எஜமான், யார் என்னிடம் நியாயமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடம் நானும் நியாயமாகத்தான் இருக்கிறேன். யார் என்னை ஏமாற்ற பார்க்கிறார்களோ அவர்களிடம் சற்று கராராகவே இருக்கிறேன். ஓஹோ, அப்படியா? அப்படி என்றால் சுதர்சனிடம் நீ பேசிய விதம்
அவருக்கு நீ கொடுத்த கெடு இதெல்லாம் எப்படி சரியாகும்? எந்த சூழலில் அவர் உன்னிடம் கடன் வாங்கினார் என்பதை நீ அறிவாயா? அவருடைய தாயார் இறந்த ஓராண்டுக்கான சடங்குகளை செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு. எதை வேண்டுமானாலும் தவறவிடலாம், ஆனால் பெற்றோர்களுக்காக ஆற்ற வேண்டிய கர்மாக்களை எக்காரணம் கொண்டும் தவறவிடக் கூடாது. எஜமான், நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஆனால் அடியேனும் ஓரளவிற்குத்தானே பொறுத்துக்கொள்ள முடியும். என் ஜீவனே இந்த வட்டியில் தானே அடங்கியிருக்கிறது. அப்படியே இருந்தாலும் ஏமாற்றுவது என்பது வேறு, இயலாமை என்பது வேறு. சுதர்சனத்திற்கோ உன்னை ஏமாற்றும் எண்ணம் எள்ளளவும் கிடையாது. நீ வசூலித்த வட்டியோ அவருக்கு கொடுத்த கடன் தொகையை விட அதிகமானது. நீயோ வட்டியை பற்றி மட்டுமே எண்ணுகிறாய். ஆனால் சுதர்சன் போன்றோருக்கு நீ உதவியதால் உனக்கு கிடைக்கப் போகும் புண்ணியத்தை நீ சற்று நினைத்து பார்க்க வேண்டும். பிற்காலத்தில் நீ வசூலித்த வட்டி உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காப்பாற்றாது. நீ சேர்த்து வைக்கும் புண்ணிய பலன்தான் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் கை கொடுக்கும். எஜமான், அடியேனோ சாமானியமானவன். நீங்கள் கூறும் இந்த தத்துவம் இந்த சிறு மூளைக்கு அப்பாற்பட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் எஜமான். வா குரேசா, அந்த பணத்தை செங்கோடனிடம் கொடு. இந்தாருங்கள். என்னங்க எசமா இது? நீ சுதர்சனிடம் கொடுத்த அசலும் வட்டியும் இதில் உள்ளது. பெற்றுக்கொள். எசமா, என்ன காரியம் செய்கிறீர்கள்? உங்களிடமிருந்து நான் பணம் பெறுவதா? அபச்சாரம், அபச்சாரம். செங்கோடா, முதலைக்கும் கண்ணீர் விட தெரியும், இந்த செங்கோடனுக்கும் நடிக்க தெரியும். முதலில் பணத்தை பெற்றுக்கொள். இதோ பார் செங்கோடா, எல்லோரையும் ஒரே தராசில் எடை போடக்கூடாது. இது உன் தொழில் என்று ஆகிவிட்டது. இருப்பினும் முடிந்த அளவில் நியாயமாக நடந்து கொள். நலிந்தவர்களை மேலும் நசுக்குவதை கைவிட்டு விடுவதுதான் உனக்கு சாலச் சிறந்தது. நான் கூறியதை மனதில் வைத்துக் கொண்டு இனியாவது சற்று நியாயத்துடன் நடந்து கொள். சென்று வா. ராமானுஜர் இடைவேளைக்கு பிறகு. ராமானுஜர் தொடர்கிறது. இனியாவது சற்று நியாயத்துடன் நடந்து கொள். சென்று வா. குரேசா, என்ன சிந்தனை? இல்லை, நம் பண்ணையில் பணிபுரிபவர்களுக்கு என்னவெல்லாமோ உதவிகள் புரிகிறோம். ஆனால் சுதர்சன் போன்ற பல அப்பாவிகள் அன்றாட தேவைக்கு கூட இப்படிப்பட்ட செங்கோடனை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நாம் ஈட்டும் லாபத்தில் ஒரு சிறு பங்கை ஒரு நிதியாக ஏற்படுத்தி இப்படி துயரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்து உதவலாம் என்று தோன்றுகிறது. எந்தவித வட்டியும் இல்லாமல் அவசிய தேவைக்கு பணம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து பிறகு அவர்கள் அதை திருப்பித் தரும் சூழல் ஏற்படும் போது அதை அவர்களிடம் இருந்து பெற்று வேறு ஒருவருக்கு அதை கொடுக்கலாம் என்று அடியனுக்கு தோன்றுகிறது. ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் தந்தையே? உன்னை எல்லோரும் கூரத்தினீசன் என்று கூறுகின்றனர். கூரத்தில் வாழும் மக்களுக்கு நீ செய்யப்போகும் இந்த உபகாரத்தால் உண்மையிலேயே அந்த பெயருக்கு பொருத்தமானவன் என்பதை நிரூபித்து விட்டாய். உன்னால் இந்த கூரம் பெருமையும் பயனும் அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை குரேசா. தஞ்சா,
தஞ்சா இது? நான் உனக்காக ஆசையுடன் வெண்பொங்கல் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். நீயோ பாத்திரங்களை துடைத்துக் கொண்டிருக்கிறாய். நம்மகத்து வேலையை நாம் செய்வதில் என்னம்மா தவறு? இவை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். முதலில் பொங்கலை எடுத்துக்கொள். நான் ஏதோ பொங்கல் சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது என்று சாதாரணமாக சொன்னேன். அதற்காக இதை உடனே செய்தாக வேண்டுமா? ஏன் இப்படி சிரமப்படுகிறாய்? என் மகளுக்கு செய்து கொடுப்பதில் எனக்கு என்ன சிரமம்? அதுவும் எத்தனை நாட்கள் கழித்து வந்திருக்கிறாய். இந்தா எடுத்துக்கொள். ஏதேது? போகிற போக்கை பார்த்தால் வாயை தீர ஊட்டி விடுகிறேன் என்று சொல்வாய் போலிருக்கிறது. வேண்டுமென்றால் அதையும் செய்கிறேன். நான் பெற்றெடுத்த மகள்தானே நீ. எடுத்துக்கொள். பாவம், உன் புக்காகத்து வேலைகளை செய்து ஓய்ந்து களைத்து போய் இருப்பாய். இங்கு ஓய்வெடுக்காமல் எதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய்? அதை ஏன் கேட்கிறாய்? காலை 4 மணிக்கு விழித்துக் கொண்டு பால் கறப்பதில் ஆரம்பித்து தளிகை செய்து துணிகளை துவைத்து உலர்த்தி மடித்து அகத்தில் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாவற்றையும் பெருக்கி துடைத்து பசுக்களுக்கு தீவனம் வைத்து பூ தொடுத்து காலையும் மாலையும் விளக்கேற்றி வைத்து மற்றவர்களின் தேவைக்கேற்ப என்னென்ன வேண்டுமோ அவை அனைத்தையும் கொடுத்து இரவு படுக்க செல்லும் போது மூச்சு முட்டுகிறது, தோள் வலிக்கிறது, முதுகு குடைகிறது, கை கால்கள் விட்டு போகின்றன. எப்பொழுது ஓய்வு கிடைக்கும், படுத்துக் கொள்ளலாம் என்று உடல் ஏங்குகிறது. அப்படியா? என்ன அப்படியா? பொதுவாக புக்ககத்தை பற்றி இப்படியெல்லாம் தான் சொல்வார்கள். அதையே தான் நானும் சொல்ல போகிறேன் என்று எதிர்பார்த்தாயா? இதுவரை நான் சொன்ன எதையுமே அங்கு செய்வதில்லை. என்னை செய்ய விடுவதில்லை உனக்கு நிகரான என் மாமியார். உறவு முறையில் மாமியாராக இருந்தாலும் பாசத்தை பொழிவதில் தாயாகவே இருக்கிறார். ஒரு மகாராணியை போல் இருக்கிறேன். ஏதேது? மருமகள் மிச்சிய மாமியாராகி விட்டாரா காந்திமதி? அதுதான் உண்மை. வேலை செய்யாமலேயே கைகள் துருப்பிடித்தாற் போல் இருந்தது. அதுதான் இந்த பாத்திரங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். தஞ்சா, இந்தா அருந்து, ஜலத்தை அருந்து. உரையேறிவிட்டது போல் இருக்கிறது. ஒருவேளை உன் அம்மா உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் போல் இருக்கிறது. அதுதான் உன் மாமியார். யாதவ பிரகாசனின் சீடன் என்று சொல்லிக் கொள்வதே உனக்கு மிகப்பெரிய பெருமையாக போகிறது. மிகவும் சந்தோஷம் சுவாமி. அவர் சொன்னாரு, 4 இளைஞர்கள் சேர்ந்தா மதுவுக்கு அடிமையாடுறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னு. எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் சிகரெட்டை நோக்கி போபவர்கள் அல்ல, சிகரத்தை நோக்கி போவர்கள்.